வணக்கம். உங்களை இன்னொரு பாடத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் பொன்னையா சுகந்தி. உங்களை மீண்டும் தரமான கல்விக்கான சர்வதேச சங்கம் மற்றும் ஆரம்பகால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான தெற்காசிய சர்வதேச சங்கத்தின் மூலமாக சந்திக்க வந்துள்ளேன். So speak in English. தமிழ் மொழி மூல தொடர் சொற்பொழிவு பாடமேடு. இந்த பாடம் நாங்க பார்க்க போறது இறந்த கால வாக்கியங்கள். அப்ப எங்கட வழிகாட்டுதல் திரு ஜானக கமல்கோட தலைவர், சங்கங்களின் தலைவர், அவரின் 100க்கு 100 அவரின் வழிகாட்டலின் பேரில் தான் இந்த சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றது. இறந்த காலத்தை பத்தி பேச போறோம். இறந்த காலம் பத்தி பேசும்போது இதுல சப்ஜெக்ட் பிளஸ் verb ing ஃபார்மோட நாங்க இறந்த காலத்துல எப்படி இறந்த காலத்தை பத்தி எப்படி பேச போறோம்னு பார்ப்போம் இங்கிலீஷ்ல. அதே ஃபார்மேஷன்: பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் எடுத்தோம்னு சொன்னா அதுல ஃபார்மேஷன் என்ன? இப்ப ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் பிளஸ் இஸ் ஆர் ஆர் பிளஸ் verb ing form. I am playing, she is cooking, they are studying. அப்ப அங்க verb வந்தது என்னது? verb plus helping verb இசன் இருந்துச்சு பிரசன்ட் நிகழ்காலத்தை பத்தி பேசும்போது. இப்ப இங்க இறந்த காலத்தை பத்தி பேசும்போது, இறந்த காலம் பத்தி பேசும்போது இதுல நாங்க was and were அப்படின்னு பாவிச்சோம்னு சொன்னா அது நாங்க இறந்த காலத்தை பத்தி பேசுறோம்ன்றது ரொம்ப தெளிவா தெரியும். ரைட்? இசன் என்ற வார்த்தையை உள்ளடக்கணும்னு சொன்னா அது நிகழ்காலம். was and wereன்ற சொற்களை பாவிச்சோம்னு சொன்னா அது இறந்த காலம். அப்ப ing ஃபார்ம் ஒண்ணு நம்ம எழுதும் போது உங்களுக்கு தெரியும், கட்டாயம் ஒரு ஹெல்பிங் வேர்ப் ஒண்ணு இருக்கும். அந்த ஹெல்பிங் வேர்ப் தான் இங்க was and were. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா subject plus was or were plus verb plus ing form. அப்ப I was playing, she was cooking, they were studying, he was dancing, it was running, they were jumping, right? We were sweeping. அப்ப நீங்க இத எப்படி நாங்க விவரிக்க போறோம்னு சொன்னா plural form. அதாவது இங்க இன்னொரு சின்ன மாறுதல் வருது. என்னன்னு சொன்னா plural பன்மை சொற்களுக்கு எல்லாமே were, right? ஒருமை சொற்களுக்கு எல்லாமே was. அப்ப இதுல இதோட நோட்டாவே நீங்க எழுதி கொண்டு படிக்கிறது நல்லா. என்னன்னு சொன்னா we, you, they பன்மை சொற்களுக்கு நாங்க were W-E-R-E நாங்க சொன்னோம் were, right? அப்ப W ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்பவுமே உதடுகள் குவியணும். were, was. ஏன்னா வீக்கும் வேர்னு தானே சொல்லுவோம். அப்ப அது வ, இது வ, ரைட்? சோ we, you, they, right? we, you, they, were, verb ing form, object, place and time, right? so இங்க I was எடுத்தோம்னு சொன்னா verb ing form, object, place, time. இதுதான் full formation. இப்ப இதுல நீங்க ஃபார்மேஷனை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வழங்கும். Subject plus was or were, verb ing form, object, place and time. இதுல பாருங்க, I was playing cricket in our garden yesterday. அப்ப I was playingனாலே புரிஞ்சிடும் அதை நீங்க எதிர்காலத்தை இறந்த காலத்தை பத்தி தான் பேசுறீங்கன்னு சொல்லி
அது குறிப்பிட்ட எந்த காலத்துலன்ற காட்டுறதுதான் இந்த வார்த்தை எஸ்டர்டே. அப்ப ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் இன் ஆர் கார்டன். நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். ரைட்? எப்பன்றத குறிப்பிட்டு சொல்றதுதான் எஸ்டர்டே. நீங்க எஸ்டர்டேன்னு போடாட்டியும் கூட அது ஒரு நடந்து முடிஞ்ச விஷயம்ன்றது வாஸ் பிளேயிங் அப்படின்ற வார்த்தையிலேயே புரிஞ்சிடும். ரைட்? அதே மாதிரி we were studying English in our office last week. அப்ப we were studying அப்படின்னு சொன்னா நாங்க படித்தோம், நாங்க படித்து கொண்டிருந்தோம். ரைட்? நாங்க படித்து கொண்டிருந்தோம். நான் விளையாடி கொண்டிருந்தேன். ரைட்? you were watching. நான் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள். படம் தானே வாட்சிங்னா படம் பார்க்கிறது. ஓகே, ஸோ நாங்க லுக்கிங்னு சொல்ல மாட்டோம். டிவி we watch டிவி, we watch மூவி. ரைட்? லுக்கிங், சீயிங் அந்த வேர்ட் சொல்ல மாட்டோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மூவி இல்லாட்டி டிவி அப்படி பத்தி பேசுறதா இருந்தா நாங்க எப்பவுமே வாட்சிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரைட்? ஸோ ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் இன் ஆர் கார்டன் எஸ்டர்டே. நான் நேற்று எங்கள் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தேன். We were studying English in our office last week. நாங்கள் கடந்த வாரம் எங்கள் அலுவலகத்தில் ஆங்கிலம் படித்துக் கொண்டிருந்தோம். You were watching a film at the Regal last month. நீங்கள் ரீகல் படமாளிகையில் படம் பார்த்து கொண்டிருந்தீர்கள். They were speaking English at the airport last year. அவர்கள் ஏர்போர்ட் விமான நிலையத்தில் ஆங்கிலம் பேசிக் கொண்டிருந்தார்கள். கடந்த வருடம் அவர்கள் விமான நிலையத்தில் ஆங்கிலம் பேசிக் கொண்டிருந்தார்கள். He was working as a teacher at Mahanama College in 1995. அவர் மகாநாம கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருந்தார். King Parakrama Bahu was making a water tank in Anuradhapura before 2000 years. King Parakrama Bahu 2000 வருடங்களுக்கு முன்பு ஒரு தண்ணீர் தொட்டி டேங்க் ஒன்றை அனுராதபுரத்தில் அமைத்துக் கொண்டிருந்தார். அமைத்தார் இல்ல, அமைத்துக் கொண்டிருந்தார். மேக்கிங் தானே, அப்ப அமைத்துக் கொண்டிருந்தார். The car was coming towards us when we were walking on the road. நாங்க பாதையில நடக்கும் போது ஒரு கார் எங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சரியா? Car came towards us when we were walking on the road. இல்ல, இது car was coming. சரியா? அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. நடந்து முடிஞ்சதா சொல்றது, நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த நடந்த விஷயத்த அந்த நொடிய வந்து நாம விவரிக்கிறது. இது நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு விவரிக்கிறது தான் இந்த ஐஎன்ஜி ஃபார்ம். ரைட்? அடுத்தது negative sentence. நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நாட் அப்படின்ற ஒரு வேர்டு ஒன்று மட்டும்தான் இதுக்கு நாங்க செருக போறோம். அப்ப என்ன அந்த எப்படி செருக போறோம்? ஐ வாஸ் நாட் பிளேயிங், ஐ வாஸ் பிளேயிங், ஐ வாஸ் நாட் பிளேயிங், ஐ வாசன்ட் பிளேயிங். ரைட்? அதுவும் பாவிக்கலாம். ஐ வாசன்ட், ஐ வாண்ட். ரைட்? அந்த வாஸ் நாட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா நாங்க வந்து was not, wasn't பாவிக்கலாம். அப்ப she wasn't cooking, they were not studying, they weren't studying. Right? இது ஷார்ட் ஃபார்ம். அடுத்தது இப்ப இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்ல ஃபுல் ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா we, you, they. இப்ப இந்த பாஸ்ட் டென்ஸ்ல
உங்களுக்கு தெரியும் ஒருமை சொற்களுக்கு ஒரு மாதிரி வரப்போகுது, பன்மை சொற்களுக்கு ஒரு மாதிரி வரப்போகுது இந்த ஹெல்பிங் வேர்ப். அப்ப வந்து பன்மை சொற்களுக்கான ஹெல்பிங் வேர்ப் வந்து were, ஒருமை சொற்களுக்கான ஹெல்பிங் வேர்ப் வந்து was. அப்ப அதோட நாட் சேர்க்கிறோம். இது நெகட்டிவ் சென்டென்ஸ்னால நாட்டை சேர்க்கிறோம். அது இல்லாம verb ing ஃபார்ம் எப்பவும் போலவே ஆப்ஜெக்ட், பிளேஸ் அண்ட் டைம். சரியா? அடுத்து ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். Subject was, were, not, verb ing form, object, place and time. சரியா? இது வந்து negative sentence. We were not studying English in our office last week. We were not watching a film at the Regal last month. We were not speaking in English at the airport last year. They were not speaking English at the airport last year. அப்போ we were studying English வந்து positive, we were not studying is negative. We were watching, we were not watching. They were speaking, they were not speaking. இது கஷ்டமா? இல்ல தானே? கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனமா நம்ம பார்த்தோம்னு சொன்னா இது ரொம்பவே லேசான விஷயம். அடுத்தது, I was not playing cricket in our garden yesterday. He was not working as a teacher at Mahanama College in 1995. King Parakramabahu was not making a water tank in Anuradhapura before 2000 years. The car was not coming towards us when we were walking on the road. Right? அப்ப அந்த not என்ற வேர்டை மட்டும்தான் இதுல நாங்க இன்க்ளூட் பண்ணணும். அடுத்த ஸ்லைட். அடுத்த ஸ்லைட் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வருது பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். இப்ப கேள்விகளுக்கு போறோம். கேள்விகளுக்கு என்ன செய்வோம், நாங்க அந்த ஹெல்பிங் வேர்பை முதல் வார்த்தையா போடுவோம், முதல் சொல்லா போடுவோம். அப்ப I was playing, was I playing, right? அதே மாதிரி she was cooking, was she cooking, was she cooking? They were studying, were they studying? So இந்த சொல்ல இடம் மாத்தினோன்னா அது கொஸ்டினா மாறிடுது. அடுத்த ஸ்லைட். இது வந்து எப்பவும் போல நாங்க ஷேர் பண்ற கொஸ்டின் வேர்ட்ஸ். அடுத்தது ஃபுல் ஃபார்மேஷன். பாசிட்டிவ் கொஸ்டின்ல ஃபுல் ஃபார்மேஷன் was a verb, ஒருமையோ பன்மை, எழுவாயின்ற ஒருமை தன்மையோ பன்மை தன்மைக்கு ஏற்ற மாதிரி முன்னுக்குள்ள ஹெல்பிங் வேர்ப் மாறும். அந்த வேர்போட நாங்க verb ing form, object, place, time. அப்ப அது was or were டிசைட் பண்றது வந்து எங்கட எழுவாய் தான் டிசைட் பண்ண. எது எழுவாயா இருக்க போது அந்த எழுவாயை கொண்டுதான் நாங்க was வருமா வருமானு பாவிப்போம். சரியா? அடுத்தது பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா were we studying English in our office last week? Were we were studying படிச்சோம். இப்போ were you watching, you were watching, were you watching, right? Were they speaking? அப்ப அது சென்டென்ஸா எழுதும் போது பாசிட்டிவ் சென்டென்ஸா எப்படி எழுதணும்? They were speaking. இப்ப இங்க were they speaking? இப்ப I was playing, was I playing? He was working, was he working? King Parakramabahu was making, was King Parakramabahu making, right? அப்ப அந்த ஹெல்பிங் வேர்பை முதல் சொல்லா போட்டோம்னா அது தானாவே கொஸ்டின் வேர்டா, கொஸ்டின் சென்டென்ஸா மாறிடுது. சரியா? பாசிட்டிவ் கொஸ்டின்ஸா மாறிடுது. அடுத்தது நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். இப்ப நெகட்டிவ் கொஸ்டின்னாலே உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் நாட் இன்க்ளூட் பண்றது மட்டும்தான். அப்ப அந்த நாட் இன்க்ளூட் பண்ணும் போது மட்டும் நாங்க அந்த ஷார்ட் ஃபார்ம்ல கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்றது பேசும் போது வடிவா இருக்கும். வாஸ் நாட் ஐ பிளேயிங் அப்படின்றத விட wasn't I playing, wasn't I playing, was not she cooking, wasn't she cooking, right?
Were not they studying? Weren't they studying? Weren't they studying? Right? அப்ப அந்த pronunciation நீங்க எடுக்கலாம். அடுத்தது இதுல full form பார்ப்போம். இப்ப full formல எப்பவுமே முடிவா வரப்போகுது object, place and time question mark ஓட முன்னால எப்படியுமே was, were, no, not வரப்போகுது நெகட்டிவ்னால சப்ஜெக்ட சேர்த்து பேச போறோம். Were not we studying English in our office last week? So were we studying னு கேட்ட கேள்வி. இப்ப were not we, weren't we, weren't we, weren't you watching, weren't they speaking, wasn't I playing, wasn't he working as a teacher at Mahamanama College, wasn't King Parakramabahu making a water tank in Anuradhapura before 2000 years, wasn't the car coming towards us when we were walking on the road, right? அப்ப இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்க எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப நாங்க இதுல பாடத்துல முடிவுக்கு வந்துட்டோம். இந்த முடிவுல பாத்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே நாங்க 4 ஃபார்மேஷன்ல போறோம். அப்ப அந்த 4 ஃபார்மேஷனை ஒன்னா டிஸ்பிளே பண்ணி காட்டுவோம். அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா I was going to school at that moment, I was not going to school at that moment, was I going to school at that moment, wasn't I going to school at that moment, right? They were walking to our home last night, they weren't. அப்படி கூட சொல்லலாம். They weren't walking to our home last night. Were they walking to our home last night? Weren't they walking to our home last night? Nimal was studying in Central College in 1995. Nimal wasn't studying in Central College. Was Nimal studying? Wasn't Nimal studying? அப்ப இந்த ஃபார்மேஷனை கொஞ்சம் முன்னால பின்னால போடும் போது உங்களுக்கு நல்லா விளங்க நாங்க எப்படி இந்த எதிர்கால ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை நாங்க எப்படி பேசுறதுன்னு சொல்லி இந்த பாடம் விளங்கி இருக்குன்னு நம்புறேன். அடுத்தது எப்பவும் போல உங்களோட கொஸ்டின்ஸ். ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட் நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். கட்டாயம் செய்யுங்க. கட்டாயம் அது நாங்க மானிட்டர் பண்ணுவோம். நீங்க செய்தால்தான் உங்களுக்கு சர்டிபிகேட் எலிஜிபிலிட்டி வரும். பிறகு இத செய்துட்டு உங்களுக்கு இது வராட்டி என்னது சர்டிபிகேட் வராட்டி போனாலும் அநியாயம். அதனால முடிஞ்ச அளவு செல்ஃப் அசஸ்மெண்ட்டை செய்ய பாருங்க. ஓகே, நன்றி, வணக்கம். உங்களை இன்னொரு பாடத்துல சந்திக்கிறேன். So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through.